10 நிமிஷத்துலேயே ஒரு பக்காவான குழம்பு பார்க்கலாங்களா? வெண்டைக்காயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சதுக்கப்புறம் ஈரப்பதம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய்களை சேர்த்து நல்லா வணக்கி எடுத்து ஒரு தட்டில் தண்ணியை வச்சுக்கோங்க. அதே கடாயில் கடுகு, வெந்தயம், 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்குனது, ஒரு 10 பல் பூண்டு பொடியை நறுக்குனது, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வெண்டைக்காய்களை சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்குங்க. நல்ல ருசியான புளி குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.